நண்பர்களே வணக்கம். கொத்தனார் ஜிம்ல 4:51. இன்றைக்கு காலையில நெருப்ப மூட்டி தண்ணீர் சுட வச்சு சூடா சுடுகுழியில போட்டு அப்படியே சூடா 4 தோசையும் சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த சூடான வெயில்ல எங்க போயிட்டு இருக்கேன்னா, நம்ம காதல் பறவைங்களுக்கு உணவு காலியா போச்சாம். அதனால கத்திட்டே இருக்கானுங்க. அவங்களுக்கு உணவு வாங்க தான் வந்திருக்கேன். ஆனா இவனுங்க நல்லா திங்குறாங்க, தூங்குறாங்க. வேற எதுவும் பண்ற மாதிரி தெரிய மாட்டேங்குது. முட்டையும் போட மாட்டேங்காங்க. இன்னைக்கு இவங்க ஏதாவது பண்ணி முட்டை போடுவாங்கன்னு தெரியல. பிறகு எனக்கு முன்னாடி பிறந்த அண்ணனுக்கு பிறந்தநாள் ஒரு காரணத்தால அவனுக்கு துணி எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்தோம். அவனும் ரொம்ப நேரம் தேடல போட்டான். ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. சரி நம்மளும் ஏதாவது தேடல போட்டதில்ல. இந்த சுடிதார் மாதிரி ஒரு குர்த்தா என் கண்ணில் பட்டுச்சு. ஆனா அது சுடிதாரா குர்த்தான்னு எனக்கு தெரியல. சரின்னு போய் போட்டு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது என்னோட சைஸே கிடையாதுன்னு. நானும் அப்புறம் 2 3 மாடி ஏறி இறங்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் இல்லை. பிறகு வேற ஒரு கடைக்கு போயிட்டோம். அங்கேயே ஏதாவது வாங்கணும்னு பார்த்தா அங்கேயே ஒன்றும் வாங்கல. பிறகு வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நான் வச்ச குழம்புல தட்டையை சாப்பிட்டுருப்பேன். அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட். அப்புறம் வழக்கம் போல உறக்கத்தை போட்டு சாயங்காலம் எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ண மொட்டை மாடிக்கு வந்து அன்னைக்கு ஒரு அருமையான மாலை. அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்புறம் உடற்பயிற்சி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு கைக்கு தான் உடற்பயிற்சி. முதல்ல முன்னாடி இருக்கிற பைசப்புக்கு 3 உடற்பயிற்சியும் அப்புறம் பின்னாடி இருக்கிற ட்ரைசப்புக்கு 3 உடற்பயிற்சியும் போட்டேன். ஆனா அது முடிக்கிறதுக்குள்ள இருட்டாயிருச்சு. அப்புறம் பயிற்சியை முடிச்சுட்டு வெளில போயிட்டு நண்பர்களோட ரோட்டு கடையில் ஒரு அட்டையை போட்டு இரவனவும் முடிச்சிட்டேன். பிறகு வீட்டுக்கு வர வழியில ஒரு பழக்கடையில வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டு உறக்கத்தை போட்டாச்சு. உறுதியாக நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.